கடனை வாங்கிட்டு என்னதான் செய்வான்னு தெரியல வீட்டுக்குள்ள. அடியே கடைங்காரி பிரியா. ஐயோ இந்த கிளவி வேற வருதே, இதுட்ட வட்டிக்கு வாங்கினது பெரிய தொல்லையா போச்சு. அடியாத்தி, என்கிட்ட கடை வாங்கின காசுல பட்டு புடவை, காதுக்கு கம்மல், செயின் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ மினிக்கிட்டு கிளம்பிட்டவ. மரியாதையா என் வட்டி பணத்தை எடுத்து கையில் வைய, இல்லை நடக்கிறதே வேறடி. ஐயோ ஆன்ட்டி, இப்பதான் சூடா டீ போட்டிருக்கேன், ஒரு மடக்கு குடிச்சிட்டு போங்க. குடிப்போமா வேணாமா? எல்லா கடைக்கார வீட்டுக்கு போனாலும் இதே டைலாக் கொடுத்து எதாவது கொடுத்து விரட்டி விட்டுறாரு. இல்லை இல்லை எனக்கு டீயெல்லாம் வேண்டாம் வேண்டாம், இப்போதான் நான் குடிச்சிட்டு வந்தேன். வீட்டில் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அதுவும் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டு வரியா? பிரியா, நீ செஞ்ச பிரியாணி சூப்பராக இருந்துச்சுமா. என் மருமகளும் தான் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஒழுங்கா ரசம் கூட வைக்க தெரியாது. சரி நான் போயிட்டு வரேன், உன்னால எப்போ முடியுதோ அப்போ கூட போத. அடுத்த மாதம் வரும்போது தக்காளி சோறை போட்டுற வேண்டியதான். சரிங்க.